வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மீனவனில் ஒருவன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் மங்களாபுரம் அப்படின்ற ஊரில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் நிறைய காணாங்கத்த மீன்களை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இவங்க வந்து கடலுக்கு எப்போ போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிய காலையில் 5 மணிக்கு தான் போனாங்க. இப்போ 7, 7:30 ஆகுது, கரைக்கு வந்துட்டாங்க. அந்த மீன்களை எவ்வளோ தூரத்தில் இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். பொதுவாகவே நம்ம மீன்களை கடலில் வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம கரையில் வந்து அதை விற்று எடுக்கணுன்னாலும் அவ்வளோ கஷ்டப்படணும். எவ்வளோ தூரத்தில் இருந்து தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி பாக்ஸ்லலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எதனால் இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹார்பருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க, இந்த கடற்கரையிலேயே எடுத்து இவங்க ஏலம் போட்டு கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் மீன் அதிகமாக இருக்கிறதுனால ஹார்பருக்கு எடுத்துகிட்டு போனோன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஐஸெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா உப்பு தண்ணியெல்லாம் நம்ம கடல் தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி வச்சு கொண்டு போவாங்க. ஹார்பருக்கு இங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால் இந்த மாதிரி வச்சு கொண்டு போகிறாங்க. மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு கொண்டு போனோம்னா. இந்த மீனுக்கு இங்கே வந்து எப்போவுமே 160 ரூபா 150 ரூபா ரேட் எப்போவுமே கிடைக்கும் கிலோவுக்கு. உங்கள் ஊரில் இந்த மாதிரி இந்த மீனுக்கு ரேட் எப்போவும் கிடைக்குமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊரில் இப்போ கேரளாவில் பார்த்தோம்னா அந்த மத்தி மீன் எவ்வளோ ஜாஸ்தியாக கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த ஊர்லெலாம் அதிகமாக இந்த காணாங்காத மீன் எப்போவுமே கிடச்சிட்ருக்கோம். அது மாதிரி இந்த மீனோட பேர் எங்கள் ஊரில் நாங்கள் ஐல அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊரில் கர்நாடகாவில் வந்து இதை வந்து பங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த மீனோட பேர் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி அன்பர்களே. இதோட கொஞ்சம் வழியாட்டம் மறந்து கிடக்கும். இன்னும் வீட்டில் யாப்பத்தில் ஏறதான் இருக்கு கட்டுறது மறந்து கிடக்கும்.